நேரடியாகவும் நேரலையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளை தேவன் தாமே ஸ்திரப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். We are meditating on John chapter 12, and for the past 11 chapters God has been dealing with us with truths. சத்தியத்தின் வாயிலாக தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கடந்த 11 அதிகாரங்களில் தேவன் பலவித காரியங்களை நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிற இந்த வேத பாடத்தில் கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட மகத்துவமான அடையாளங்களையும் அதிசயங்களையும் வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய வார்த்தை மகிமைப்படுவதாக, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தை நேராக நாம் போவோம். இந்த 12ஆம் அதிகாரத்தில் முதல் 8 வசனங்களை நாம் முதலாவது வாசிக்க கேட்க போகிறோம். யோவான் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் எனும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவன், அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ்காரியோத்து, இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. May the name of the living Lord be glorified. இந்த வேத பாடத்தை நாம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் 2 மொழிகளிலும் நாம் தியானிக்க தேவன் தாமே நமக்கு கிருபை தருவாராக. May the Lord give us the strength to understand this Bible study in English and in Tamil. இந்த யோவான் 12ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களை நான் வாசிக்க கேட்டோம். We read all the 8 verses and we came to a conclusion that Jesus is now with the family at a dinner. ஒரு நல்ல ஒரு கூடுகை. அவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நாட்களில் சேர்ந்து வந்து என்ன செய்கிறாங்க, நம்ம பந்தி இருக்க அமர்ந்திருக்கிறார்கள். They are there together to dine. ஒரு மனதோடு கூட மரியாள் அங்கே இருக்கிறாங்க, மார்த்தா அங்கே இருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மரித்து போன, மீண்டும் கர்த்தரால் இயேசு கிறிஸ்துவால் உயிர் பெற்று எழும்பின லாசருவும் அங்கே இருக்கிறான். இந்த முதல் 8 வசனங்கள் இயேசு இந்த இடத்துல பொதுவான இடங்களில் உட்கார்ந்து பந்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரம் முழுவதும் அதில் முக்கியமாக இந்த முதல் 8 வசனங்கள் எதை காண்பிக்கிறதுனா, the ways Jesus was worshipped, இயேசுவை ஆராதித்த விதங்களை இந்த 8 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். ஆராதிக்கும் விதங்கள் பொதுவாக இயேசுவை நாம் எப்படி ஆராதிப்பது, அல்லது தேவனை நாம் எப்படி ஆராதிக்கிறோம், how do we worship என்றால் 2 விஷயம் சொல்ல வேண்டும். for who God is and for what God has done. 2 விஷயம். if you are a note taking person, please write this. We worship God for who he is and for what he has done. நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருந்தால் இதை எழுதி கொள்ளுங்கள். தேவன் யார் என்பதை குறித்து அறிந்தபடினாலும், அவர் என்ன செய்தார் என்று அறிந்தபடினாலும் நாம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். We worship God because he is good. He has done a miracle. He has been a blessing. He has shown his goodness. He has given his mercy. அவர் இரக்கம் உள்ளவர், தயவுள்ளவர், கிருபை உள்ளவர், அற்புதம் செய்திருக்கிறார். அப்போ 2 விஷயம் பொதுவாக நமக்கு தெரிகிறது. தேவனை ஆராதிக்க நமக்கு ஒரு எண்ணம் வர வேண்டும் என்று சொன்னால் 2 விஷயம். ஒன்று, தேவன் யார் என்பதை நாம் புரிந்து ஆராதிக்கிறோம், அல்லது தேவன் என்ன செய்தார் என்று அறிந்து ஆராதிக்கிறோம். We worship God for who he is and for what he has done. அப்போ இந்த இடத்துல ஒரு 3 விதமான ஆராதனையை நாம் பார்க்கிறோம். We see 3 kinds of worship in John chapter 12 verse 1 and 2. இந்த 2 வசனங்களில் மட்டும் 3 விதமான ஆராதனைகளை நாம் பார்க்கிறோம். 3 ways of worship or 3 kinds of worship.
அந்த மூன்று வித்தியாசமான மனிதர்கள் முதல் ஆராதனை வகை, the first kind of worship was when we read verse 1, முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். 2ஆம் வசனம், அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினவர்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். முதல் காரியம், the worship of Martha, மார்த்தாவின் ஆராதனை. இயேசுவை 3 பேர் அவங்க, there are 3 different kinds of worship given to Jesus. We glorifying Jesus. Number 1, the first kind was the kind of Marthas. மார்த்தாவின் ஆராதனை வகை அல்லது the worship of Martha. என்ன செய்தானா, simply the Bible says Martha served. அங்க சொல்ற மார்த்தாள் பணிவிடை செய்தாள், அவ்வளவுதான். Her worship style was serving. அவருடைய ஆராதனையின் வகை சேவித்தல் அல்லது பணிவிடை செய்தல். தேவஜனமே, மார்த்தாளின் ஆராதனை முறையை பார்க்கிறோம். முதல் முறை தேவனை பாடல் பாடி ஆராதிக்கிறது மட்டும் ஆராதனை அல்ல. நாம் தேவனுக்காக சேவைகளை செய்யும் பொழுது, தேவனுக்காக ஊழியம் செய்யும் பொழுது, தேவனுக்காக பணிவிடை செய்யும் பொழுது அதுவும் ஆராதனை தான் என்பதை யோவான் இங்கே அழகாக நமக்கு காண்பிக்கிறார். இந்த 3 பேருடைய ஆராதனையில் முதல் ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இன்னும் வாசிக்க போனால், நீங்கள் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 23, 24 வாசித்தால் பவுல் என்ன சொல்கிறார் என்று நாம் பார்த்து விடுவோம். கலாத்தியர் 3, 23, 24 வாசிப்போம் என்று சொன்னார். Galatians chapter 3 and verse 20, 23 and 24. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். Right. Sorry. Colossians chapter 3 and verse 23 and 24. I'm sorry. மன்னிக்கவும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23, 24. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். Apostle Paul agrees about serving. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார், நீங்கள் மனுஷனுக்கு சேவை செய்யும் பொழுது நீங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்கிறீர்கள் என அர்த்தம். So one thing we understand, when we serve people, we worship God. When we minister to people, we worship God. நாம் ஜனங்கள் நடுவில் ஊழியம் செய்யும் பொழுது அது தேவனுக்கு ஆராதனை செய்கிற ஒன்று என்று நாம் பார்க்கிறோம். அப்போ பணிவிடை செய்வது ஒரு விதமான ஆராதனை. நாம் ஏழைகளுக்கு இறங்கி அல்லது நீங்கள் கவனிச்சிங்கன்னா, தேவைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது, உதவிக்காரத்துக்கு எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அது ஒரு ஆராதனை. ஞாயிற்றுக்கிழமை தோறும் பாடல் பாடி ஆராதனைக்கும் ஆராதனை தான். ஆனால் இங்கே யோவான் நமக்கு திட்டம் தெளிவுமாய் பேசுகிறார். The style of Martha was serving. It was service. சிலர் பார்த்தீங்கன்னா they serve. அவங்க பணிவிடை செய்து, she was so much busy. இயேசு கிட்ட நீங்கள் லூக்கா வாசிச்சிங்கன்னா, லூக்காவில் நீங்கள் அப்புறமா பார்த்தீங்க, இப்போ வாசிக்க வேண்டாம். இயேசு வீட்டில் உட்காந்துருக்கும் போது மார்த்தாள் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஐயரே அவளை என் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள், அவள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான், நான் பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், நீ செய்வது முக்கியம் அல்லன்னு சொல்லி அந்த இடத்துல பேசலை. நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா? மார்த்தாளை பார்த்துட்டு, மார்த்தாளே இவள் உன்னை விட அதிகமான ஒன்று செய்துக்கணும்னு சொல்ல பேசலை, நீ செய்கிறது அப்பிரயோஜனம் உள்ளதுன்னு பேசலை. அவள் சொல்லுகிறா, நீ செய்வது நீ செய், இவள் செய்வது இவள் செய்கிறாள் என்றுதான் அவர் பேசியிருப்பார். தன்னை விட்டு எடுப்பதான நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் சொல்லி மரியாதை பற்றி பேசுவார். So number 1, let me tell you, John writes here about the worship of Martha, which is service. பணிவிடை, to serve is worship. பணிவிடை செய்வது, ஊழியம் செய்வது, மற்றவர் உதவி செய்வது ஒரு ஆராதனை. நம்ம the second kind of worship. இரண்டாவது, அதே 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசித்தார், லாசரு அவருடனே கூட பந்தி இருந்தான். The first thing is Martha served. The second thing is Lazarus sat. லாசரு அமர்ந்திருந்தான். அது ஒரு ஆராதனை. என்ன ஆராதனை? அமர்ந்திருக்கிறது ஒரு ஆராதனையா? சில வேளையில் நாம்
கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும், கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும், ஏதாவது சாதிக்கணும், ஜனங்களிடத்தில் தேவனை பற்றி ஏதாவது சொல்லி எப்படியாவது கர்த்தருக்காக என்று நாம் நிற்கிற நேரத்தில் பல நேரத்தில் நாம் மறந்து விடுகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதும் ஒரு ஆராதனை தான் என்று நாம் மறந்து விடுகிறோம். நீங்கள் யோசிக்கணும், கொஞ்ச நாள் முன்னாடி தான் இவன் மரணத்தில் பிடிபட்டிருந்தவன், மரணத்தில் பிடிபட்டு உள்ளே கல்லறைக்குள் போனவன். ஆனால் கர்த்தர் இவனை கொண்டு வந்து ஜீவனை கொண்டு வந்து நிற்க வைத்த நேரத்தில் he wanted to enjoy the presence of Jesus. இயேசுவனுடைய பிரசன்னத்தை, அந்த மகிமையை, அந்த மகத்துவத்தை அவன் 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 ருசிக்க அனுபவிக்க விரும்பினபடியால் அவன் ஒன்றும் செய்யலை, இயேசுவின் பக்கத்தில் உட்கார்ந்து அவரோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். He sat with Jesus. Why? Because he wanted to enjoy the fellowship. கொஞ்ச நாள் he would be thinking, அவன் சொல்லுவான், ஒருவேளை மற்றவங்களாம் இருந்தாங்கன்னா இன்னும் பெட்டில் தான் படுத்திருப்பாங்க, வெளியில் வந்திருக்க மாட்டாங்க. பேராசிட்டமால் எடுத்துருவாங்க, ஆரஞ்சு சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துருவாங்க சொல்லி பலதும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவன் அந்த பந்தியில் இயேசுவோடு கூட உட்காருகிறான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அமர்ந்திருந்து அவர் தேவன் என்று அறிவதும் ஒரு ஆராதனை தான். ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் யாரும் எழும்ப முடியல, யாரும் எழும்பலை, பரவாயில்ல, நீங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தில் உட்காந்துக்கிட்டு ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தை எனக்கு கொடுங்க என்று சொல்லி the silent time with the Lord, that is considered as worship too. அதுவும் ஆராதனை என்று எண்ணப்படுகிறது. That was the style of Lazarus. The worship of Lazarus was he sat with Jesus to enjoy the presence of Jesus. இயேசுவோடு கூட உட்கார்ந்து அவன் இயேசுவினுடைய பிரசன்னத்தை, ஐக்கியத்தை அனுபவிக்க, ருசிக்க அவன் ஆசைப்பட்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கும் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம், பல இடங்களில் இருந்து அமர்ந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும், this time is the time of worship. அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நேரமாக இது கருதப்படுகிறதுபடியால் அவருக்கு மகிமை உண்டாவதாக. The third kind of worship, மூன்றாவது வகையான ஆராதனை. வசனம் 3, அப்பொழுது மரியாள், என்ன வசனம் சொல்லி வாசிப்போம், யோவான் 12:3. மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அது இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தார். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. The third kind of worship is Mary's worship, the worship of Mary, which is sacrifice. Martha served, Lazarus sat, but Mary sacrificed. மார்த்தாள் ஊழியம் செய்தாள், பணிவிடை செய்தாள். லாசருவோ அமர்ந்திருந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தான். ஆனால் மரியாள் தேவ பாதத்தில் அவள் என்ன செய்கிறாள், விலைக்கிரயம் கொடுத்து ஒன்றை அவள் அர்ப்பணிக்கிறாள். Sacrificing is worship. If you want to sacrifice the time for the Lord, you are worshiping the Lord. நீங்கள் கர்த்தருக்கென்று நேரம் செலவிடுகிறீர்கள் பார்த்தீங்களா? ஒரு 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 கேர்சலில் போய் உட்காந்து ஆராதிக்கிறீங்க, அல்லது ஒரு கிராமத்தில் போய் சண்டே ஸ்கூல் எடுக்கிறீங்க, அல்லது உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு ட்ராக்ஸ் கொடுத்து இயேசு நல்லவர், உங்களை நேசிக்கிறார் சொல்கிறீங்க. அது ஒரு ஊழியம். தேவஜனமே, நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுற டைம், அந்த நேரத்தில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பரலோகத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். That is considered to be worship. To be worship. You sacrifice to worship the Lord. அவ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. இந்த 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 சம்பவம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், இவள் தீர்க்க தரிசனமாக இயேசுவின் மரணத்தை பொதுவாக அவள் அவளுக்கே தெரியாமல் அவள் வெளிப்படுத்துகிறாள். அது ஆண்டவருக்கு தெரியும். She was preparing Jesus for the crucifixion, for the death. She's anointing Jesus. She's preparing Jesus. இது தீர்க்க தரிசனத்தின் செயலாக பார்க்கப்படுகிறது. It was a prophetic gesture. இது ஒரு தீர்க்க தரிசனமான செயல். இவளுடைய her sacrifice, Mary's sacrifice was considered as a prophetic gesture. தீர்க்க தரிசனமான செயல் எனப்படுகிறது. அடுத்தது, this was considered to be a humble gesture.
இது ஒரு தாழ்மையின் செயலாக எண்ணப்படுகிறது. என்ன செய்கிறாள்? தைலத்தை ஊற்றி அவள் தலைமயிரினால் அவளுடைய பாதத்தை என்ன செய்கிறாள்? துடைக்கிறாள். பெண்களுக்கு தலைமுடி என்று சொன்னால் அது ஒரு மகிமை. ஆனால் இயேசுவுக்கு முன்பாக என்ன மகிமை ஒன்றும் இல்லை. தாழ்மையாய் உட்கார்ந்து என்ன செய்கிறார்? she is wiping the feet of Jesus. It was considered as an act of humbleness or humility. தாழ்மையின் செயல், the humble gesture. கடைசியா இந்த ஆராதனை, இந்த sacrifice எனக்கு எப்படி எண்ணப்படுகிறதுனா, it was considered as a costly gesture. காஸ்ட்லி, இது ஒரு விலை உயர்ந்த, அந்த வசனம் ஆரம்பிங்க, விலையேற பெற்ற, அப்படிதான் போட்டிருக்குல்ல, விலையேற பெற்ற. ஏங்க, பெத்தானியா பகுதியில் வாழக்கூடிய எல்லாருமே ஏழையான எளிமையான மக்கள். இவளுக்கு எப்படிங்க இப்படி ஒரு விலை உயர்ந்த காரியம் அவள் வீட்டில் இருக்கும்? தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, மரித்து போனார்கள். இவர்கள் 3 பேர் மட்டும் எப்படியாவது பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியல. அப்படி கஷ்டப்படுற குடும்பத்தில் எப்படி இது வந்திருக்கோம்? சில வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி எழுதியிருக்கிறார்கள், யாரோ ஒருத்தர் இதை வைத்து பிழைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு விலை உயர்ந்த ஒரு தைலத்தை கொடுத்து, இதை வைத்து என்ன செய்யுங்க, எப்படியாவது பிழைச்சிக்கோங்க, விற்று பிழைச்சிக்கோங்க என்று சொல்லி கொடுத்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதையும் என்ன செய்து விட்டால், இயேசுவின் பாதத்தில் கொண்டு வந்து முழுமையாய் ஊற்றிவிட்டாள் என்று சொல்லலாம். This was considered as a costly gesture. அவளிடத்தில் இருந்த அனைத்தையும் கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றி விடுகிறாள். நீங்க நல்லா கவனிக்கணும். இப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் யூதாஸ் வருவான். நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு நினைக்கும் பொழுதெல்லாம் யூதாஸை போல மனிதர்களும் சூழ்நிலையும் வரும். என்ன வந்துச்சு? எதற்கு வேஸ்ட் பண்றீங்க? Why do you waste your time? சர்ச்சு, ப்ரேயரு, உபவாசம், பைபிள் ஸ்டடி, ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுற? why do you waste? யூதாஸ் வந்து கேட்பான். அவங்களுக்கு தெரியாது, my sacrifice is considered as a worship to the living Lord. விசுவாசிக்கிறவங்க யாராகிலும் இருக்காலும் என்று சொன்னால் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி அன்பாய் கேட்கிறேன். உங்களுடைய sacrifice தேவனுடைய சமூகத்தில் ஆராதனை என்று எண்ணப்படுகிறது. இங்கே கவனிக்கணும், அங்கே 300 பணத்திற்கு நல்ல கவனிங்க, 300 denaries இங்கிலீஷில். அந்த நாட்களில் ஒரு தினாரி ஒரு நாள் சம்பளம். அப்போது 300 denarii என்று சொன்னால் ஆனுவல் இன்கம். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், யாராவது இப்படி செய்வீங்களா? ஒரு மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம்னு சொன்னால் ஒரு வருஷம் 1,20,000 ரூபாய். அவன் அந்த 1,20,000 ஆண்டவர் சமூகத்தில் கொடுத்துட்டார். Now this is sacrifice. அவருடைய ஆனுவல் இன்கம், ஒரு மனுஷனால ஒரு வருஷத்தில் சம்பாதிக்கக்கூடிய மொத்தத்தையும் இயேசுவின் பாதத்தில் வச்ச sacrifice is costly. நான் இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கும் மரியாள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கும் ஒப்பிட்டு பார்த்தா நம்ம எல்லாம் என்ன செய்யலை? See, we have to sacrifice for the Lord. ஆண்டவருக்காக இழக்க, ஆண்டவருக்காக கொடுக்க கர்த்தாவே கிருபை தருவீராக. The 3 different kinds of worship which is mentioned in chapter 12. 3 விதமான ஆராதனைகளை நாம் பார்த்தோம். தொடர்ந்து இந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எப்பவுமே செய்யாத ஒன்றை இங்கே செய்கிறார். என்ன செய்கிறார்? இதுக்கப்புறம் 9, 10, 11 பார்த்தீங்கன்னா லாசருவை எப்படியாவது கொலை செய்யணும். ஏன்னா இந்த மரணத்திலிருந்து இவர் உயிர் பெற்று எழும்பினதுனால அநேகர் இயேசுவின் விசுவாசம் வைக்கிறாங்க. யூத குலத்திற்கு இது பெரிய அழிவு, பெரிய ஆபத்து என்று சொல்லி லாசருவை கொலை செய்ய வகை தேடினார்கள். They plotted to kill Lazarus because many turned their way to Jesus. Many started to believe Jesus. அந்த belief இருக்கு பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அதுதான் யோவானுடைய கீ தீம். அந்த யோவான் சுவிசேஷத்தினுடைய கருப்பொருள் விசுவாசம். The theme of the book of John, the gospel, is belief. அப்போ நிறைய பேர் இயேசுவை விசுவாசிக்க தொடங்கினவுடன் லாசருவை கொலை செய்ய அவர் வகை தேடுகிறார்கள். இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னா 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு. என்ன பண்டிகை தெரியுமா? பஸ்கா பண்டிகை. என்ன பண்டிகை?
நம்ம முதல் வசனத்தில் வாசிச்சோம்ல, பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி 6 நாள் ஆச்சு. நல்ல கவனிங்க, இந்த யூத குலத்தில் 3 பண்டிகைகள் வெரி இம்பார்ட்டன்ட். There are 3 feasts which is very important, and one among the 3 feasts is Passover. இயேசு இந்த கடைசியாக பஸ்கா பண்டிகை, அவர் ஆசரிக்கிற கடைசி பஸ்கா பண்டிகை என்ன செய்கிறார் தெரியுமா? எப்போவுமே அவர் பப்ளிக்காக தன்னை காண்பிக்க கூடாது என்று சொல்லி ரொம்ப ஜாக்கிரதை இருந்தவர், மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவராக இருந்தார். நல்லா கவனிச்சிங்களா? அற்புதம் செஞ்சுட்ட பிறகு யாருக்கிட்டையும் சொல்லாதே, நேராக போ, உன் வீட்டுக்கு போ, இல்லை நேராக ஆசாரியன்ட்டு காட்டு, இல்லை நேராக உன் பட்டணத்துக்கு போ என்று சொல்லி மறைமுகமாய் தான் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவருக்கு பொதுவான இந்த பப்ளிசிட்டி அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் முதல் முறையாக 12ஆம் வசனத்துக்கு கீழே வாசிக்கும் பொழுது இயேசு என்ன செய்கிறார் என்று சொன்னால், குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று 14ஆம் வசனம் சொல்லுகிறது. அல்லாமலும், சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். போதும், இங்க கவனிச்சீங்கன்னா, now let me explain you something which is not seen here. இங்கே பொதுவாக வெளிப்படாத ஒன்றை நான் சொல்லுகிறேன். இந்த நாள், அதாவது இயேசு ஒரு கழுதை குட்டியின் மேல் ஏறி வந்த அந்த நாள் என்ன நாள்னா, எப்ரைய கேலண்டரில் பார்த்தீங்கன்னா, ஹீப்ரூ கேலண்டரில் நிசான் என்று ஒரு மாதம் உண்டு. நிசான், கார் நிசான்னா 2 எஸ் இருக்கும், இந்த நிசானுக்கு ஒரு எஸ் தான், NISAN. நிசான் என்ற மாதத்தில் 10ஆம் தேதி, ரைட், 10th ஆஃப் நிசான் என்று சொல்லுவார்கள். ஏன்னா இப்படி ஒரு டேட்டில் என்ன வித்தியாசமாக இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த 10வது நிசான் அந்த நாளில், அந்த 10ஆம் நாள் நிசான் மாதத்தில் என்ன நடக்கும்னு சொன்னால், அந்த பஸ்கா பண்டிகையில் இருக்கிற பல லட்சத்தில் உள்ள ஆடுகள், பல லட்சமாக இருக்கிற ஆடுகளில் நல்ல புஷ்டி உள்ள, செழிப்பாக இருக்க, உள்ளும் புறமும் எந்த விதமான நோய் நொடி இல்லாத ஒரு ஆட்டை பலி செலுத்த தெரிந்து கொள்வார்கள். பஸ்கா பண்டிகைக்கு பலி செலுத்தக்கூடிய ஒரு பிழையற்ற, ஒரு கொழுப்புள்ள, ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு லேம்பை அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே 10ஆம் நிசான் அன்று இயேசுவானவர் பிழையற்றவராக, உள்ளும் புறமும் பாவம் இல்லாதவராக, அவர் பலியாகக்கூடிய ஆட்டுக்குட்டியாக தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார் என்று இங்கே பார்க்கிறோம். அவர்கள் பஸ்காவுக்கு ஆடை தேடிக்கொண்டு சுற்றி கொண்டிருக்கும் பொழுது, அதே நாளில் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் ஆட்டுக்குட்டி ஆனவர் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்த இந்த நேரத்தில் இயேசு அதே நாளில் என்ன செய்கிறார்? ஒரு கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார். அல்லேலூயா. இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அவங்க என்ன செய்கிறாங்க? 13ஆம் வசனத்தை வாசித்தால், அவர்கள் கிளைகளை எடுக்கிறார்கள். குருத்தோல்களை பிடித்து ஹோசன்னா என்று சொல்லுங்க. போதும், ஹோசன்னா ரட்சியும் என்று அர்த்தம். இந்த சம்பவம் எங்கிருந்து வருகிற பிராக்டிஸ் என்று சொன்னால், ஆல்ரெடி உங்களுக்கு நான் சில அதிகாரங்களுக்கு முன்பாக நான் சொல்லி கொடுத்த ஒரு வேத பாடத்தில் படித்து கொண்ட ஒரு காரியம், ஹனுக்கா என்ற ஒரு ஃபெஸ்டிவல், பிரதிஷ்டையின் ஃபெஸ்டிவல். என்னன்னா, சீரிய ராஜாக்களில் ஒரு ராஜா அந்தியோகஸ் என்று சொல்லி ஒரு ராஜா இருந்தான். அவன் அந்தியோகஸ் எப்பிஃபானஸ் என்று சொல்லி சொன்னான். அவன் எப்பிஃபானஸ் என்று சொன்னால் மனித ரூபத்தில் தேவனாக வந்தவன் என்று அர்த்தம். அவனை பார்த்து நிறைய பேர் எப்பிமேனஸ் என்று சொன்னார்கள். எப்பிமேனஸ் என்றால் அவன் மிருகத்தனம் உள்ளவன், அவன் பைத்தியக்காரன் என்று சொல்லி அர்த்தம். இவன் என்ன செய்தான்? யூத மக்களை முற்றுமாய் கொலை செய்தான், சங்கரித்தான், அவங்களெல்லாம் கேப்டிவிட்டி, சிறை சேதம் செய்தான், சிறை பிடித்துட்டு போனான். இப்படி பல உபத்திரம் செய்த போது மக்கபீஸ் என்று சொல்லி, மக்கபியர்கள் என்று சொல்லி சில கூட்டம் எழுப்பினது. அதில் யூதாஸ், சிமியோன், ஜான் மேக்கபீஸ், ஜூடாஸ் மேக்கபீஸ், சைமன் மேக்கபீஸ் என்று சொல்லி பலரும் எழும்பி நின்று, ஆசாரிகளாக இருந்த எழும்பி நின்று அந்த எப்பிஃபானஸ், அதாவது ஆந்தியோகஸை துரத்தினார்கள். துரத்தப்பட்டு திரும்பி வரும் பொழுது ஜனங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி கிளைகளை, அந்த என்ன சொன்னாங்க, குருத்தோலை அவர்கள் அசைத்து கொண்டு சொன்னாங்க. இப்போ நல்ல கவனிங்க, ஒரு பொலிட்டிக்கல் லீடர்னால் வந்த ஃப்ரீடம்னால அவங்க இந்த ஒரு கான்செப்ட் சொன்னது. இப்போ இயேசு அவர் தான் நம்மளை காப்பாற்ற போகிறார், அது சீரிய தேசம், இப்போ ரோம அரசாங்கத்திலிருந்து இவர் நம்மளை காப்பாற்ற போகிறார் என்று சொல்லி இவர்கள் நினைத்து கொண்டபடினால்
குருத்தோலை எடுத்து வந்து அதே போல ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி இயேசு வரும்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். They wanted political freedom. They wanted to view Jesus as a political figure. பட் ஆண்டவர் நல்ல கவனிங்க, ஒரு ராஜா அந்த நகரத்தில் எப்படி நுழையிறாரோ அதை வச்சு தான் அவர் என்ன செய்ய போகிறார்ன்ற அர்த்தம். அப்போ இங்க அந்த ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து கழுதை குட்டியின் மேல் வருகிறார் என்று சொன்னால், கழுதை எதை குறிக்கிறது என்று சொன்னால் சமாதானம் என்று குறிக்கிறது. கழுதை குட்டியில் ஏறி வரும்பொழுது அங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், அவர் சமாதானம் பண்ணுகிறவராய் வருகிறார் என்று அர்த்தம். ஆனால் அதுவோ குதிரையில் வந்தார் என்று சொன்னால் அவர் ஆளுமை செய்கிறவராய் வருகிறார் என்று சொல்லி அர்த்தம். அப்போ ஜீசஸ் 1.0, அதாவது முதல் வெளிப்பாட்டில் இயேசு கழுதை குட்டியின் மேல் வருகிறார். என்னதற்கு காண்பிக்க? அவருடைய மரணம் அநேகருக்கு சமாதானத்தை கொண்டு வர அவர் வருகிறார். அவர் அடிக்கப்படுகிறவை போல வருகிறார். சமாதானம் உண்டு பண்ணுகிற ஒருவராய் வருகிறார் என்று அர்த்தம். ஆனால் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மேகங்களின் நடுவில் அவர் கழுதைக்குட்டி மேல் வரப்போறதில்லை, அவர் குதிரையின் மேல் வரப்போகிறார். எதற்கு? அவர் ஆளுகை செய்கிறவராய் வரப்போகிறார். The first coming of Jesus shows us that he came to give peace. But the second coming of Jesus, he's going to come on the horses. And now it shows that he's coming to rule again. அவர் அடிக்கப்படுகிற போல வரல, அவர் ஆளுகை செய்கிறவராய் சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. பெரிய சத்தியத்தை கர்த்தர் இங்கே இந்த 14-15 பார்த்தீங்கன்னா சக்கரியா 9 வாசிக்க வேண்டாம். சக்கரியா 9:9 இருக்கிற தீர்க்க தரிசன வசனத்தை நிறைவேற்றும்படி அவர் கழுதை குட்டியின் மேல் ஏறி வந்தார். அதான் சீசர்களுக்கு தெரியல, புரியல. எத்தனை முறை நீங்கள் பைபிளை படிச்சுட்டு சில வசனங்கள் புரியாமலே அதை நீங்கள் விட்டுட்டு பல வருஷத்துக்கு அப்புறம் படிக்கும்போது இவ்வளோ பெரிய சத்தியம் இதில் அடங்கியிருக்கான்னு நம்ம யோசிச்சிருக்கோம். Sometimes we read the words when we forget. But after a few years when we read the same verse, we would be like thinking, we would be, oh my God, what an intense meaning that this verse has என்று சொல்லி ஒரு தேஜாவு வந்திருக்கும். அதே போல தான் சீசர்கள் எல்லாம் அவர் மகிமைக்குள் பிரவேசிக்கப்பட்ட பிறகு தான் அதை புரிஞ்சுக்கிறாங்க. அந்த வசனம் அப்புறமா தான் புரியுது. மகிமையில் ஆண்டவர் when Jesus was glorified, and now the disciples now understand, okay, this was for this reason. இதுதான் இதுக்கு காரணம். இன்னும் நிறைய பேருக்கு வேதத்தில் எந்த வசனம் எதற்காக வைத்திருக்கப்பட்டன்னு சொல்லி நிறைய பேருக்கு என்ன தெரியல. ஆனால் அதே போல தான் சீஷர்கள் இருந்தாங்க. They never understood immediately. They were slow learners, like slow eaters. They were slow learners. They understood very slow. They were very slow to understand. ஆண்டவர் ஸ்லோ டு கெட் ஆங்கர் தான் சொன்னார், தவிர ஸ்லோ டு அண்டர்ஸ்டாண்ட் சொல்லவே இல்லை. யூ ஷுட் பி குவிக் டு அண்டர்ஸ்டாண்ட் தான் சொன்னார். அதுக்கு ஆப்போசிட்டாக தான் சீசர்கள் இருந்தாங்க. ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ 20ஆம் வசனத்தில் அவரை பார்ப்பதற்கு சிலர் வருகிறார்கள். வாசிக்கலாமா? பண்டிகையின் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்தாய்தா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். போதும். இந்த நேரத்தில் ஒரு சில கிரேக்கர்கள் வருகிறார்கள். இந்த கிரேக்கர்களை பார்த்து சொன்னால் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கிரேக்கர்கள் வருகிறார்கள். வந்து என்ன செய்கிறாங்க? இயேசுவை பார்க்கணும், ஐயா இயேசுவை பார்க்கணும் என்று சொல்லி எப்படியாவது பிலிப்புக்கிட்டையும் அந்திரேயாவுக்கிட்டையும் வந்து கேட்குறாங்க. இவங்க எல்லாம் இயேசுக்கிட்ட வந்து they come to see Jesus because they wanted to hear something from the Lord. இயேசுவின் இடத்துலேருந்து ஏதாவது ஒன்றை கேட்டுட்டு போகணுன்றதுக்காக வாஞ்சையாக வந்திருக்கிறார்கள். இயேசுக்கிட்ட வந்தால் ஏதாவது கிடைக்கும், ஏதாவது புதுசாக அவர் ஏதாவது சொல்லி தருவார். பொதுவாக கிரேக்கர்கள் they love knowledge, they love to learn a lot. கிரேக்கர்களுக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். That's why there are a lot of Greek scholars. There are a lot of Greek people who are scholars and philosophers. அவங்களுடைய அடிச்சுவடுகளை தான் இன்றைக்கி நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. டேக் இட் மெடிசன், டேக் இட் மெக்கானிசம், engineering, take it wherever Greeks had a lot of impact on literature and knowledge. இங்கேயும் இயேசுக்கிட்ட ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி வராங்க. அதே போல் ஆண்டவராகிய தேவன் ஒரு பெரிய விஷயத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார். கேட்க வந்தவரிடத்தில் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆண்டவருடைய மரணத்தை குறித்து இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். சிலுவை மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்.
நான் பொதுவாக சர்ச் ஹிஸ்ட்ரியில் கடந்த நாட்களில் சொல்லிக் கொடுத்த போது ஒரு காரியம் நான் சொல்லிக் கொடுத்த விஷயம் ஒன்றுன்னு என்னென்னா, மேட்ரையர்ஸ் ஆர் த சீட் ஃபார் சர்ச் க்ரோத். கர்த்தருக்காய் இரத்த சாட்சியாய் மரிக்கிறவர்கள் இருக்கிறார்களே, இரத்த சாட்சியாய் மரிக்கிறவர்கள் தான் சபை வளர்ச்சிக்கு வித்தாக இருக்கிறார்கள், விதையாக இருக்கிறார்கள். இன்றைக்கி நீங்கள் நல்லாவே தெரியும், அமெரிக்கா பகுதியில் சார்லி கர்க் என்று சொல்லி ஒரு தேவ மனிதன். He was a political figure, yes. He talked about things that many people would never talk. He talked about the community that started. He talked about the act that should not be done by pregnant women. He talked about abortion. He talked about slavery. He talked about the word of God in campuses, in school campuses, college campuses, கல்லூரியாக போய் இப்படிப்பட்ட காரியங்களை பேசி கொண்டு வந்தார். ஆனால் ஒன்றை நான் பார்க்க முடியும் சொன்னால், அந்த மனிதன் தன் தேவனை குறித்து பேசிவிட்டு தன்னுடைய அந்த மைக்கை கீழே வைக்கும் பொழுது அவனை சுட்டு கொலை செய்கிறார்கள். He was assassinated. ஆனால் அவர் கொலை செய்யப்பட்ட முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இயேசுவே உண்மையான தேவன், அவரை விசுவாசிக்கிற நாம் மரிப்பதல்ல, நாம் நித்திய ஜீவன் அடைவோம் என்று சொல்லி ஒரு பெரிய சுவிசேஷத்தை சொல்லி அவர் மரிச்சிருக்கிறார். Now do you know, அவர் மரிக்கப்பட்ட இடம், அவர் கொலை செய்யப்பட்ட இடம் இன்னைக்கு அமெரிக்காவில் பலரும் இன்றைக்கு சபைகளுக்கு போய் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. பலரும் பார்த்தீங்கன்னா அந்த சமுதாயத்தில் சேர்ந்தவர்கள், இனி நான் இப்படிப்பட்ட சமுதாயத்தில் இல்லை, என்னை கர்த்தர் சிருஷ்டித்த அந்த 2 பிரிவில் நான் வந்துவிடேன்னு சொல்லி வந்து திருமணம் செய்து குழந்தைகள்லாம் பெற்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எழுப்புதலின் பக்கமாய் கொண்டு வருகிறார். நான் என்ன சொல்லட்டும், கோதுமை மணி சாகாவிட்டால் பலன் இல்லாமல் போய்விடும். ஆண்டோடைய மரணம், நான் சொல்லட்டுமா, இன்றைக்கு இயேசு நமக்காய் மரித்தபடினால் இந்த முழு உலகத்துக்கும் ஒன்றை கர்த்தர் காண்பித்தார். உண்மையான அன்பிற்கு அடையாளமாக என் இயேசு மாறினார். சுவிசேஷத்தை பிரபல்யமாக்க, அல்லேலூயா, அநேகர் இயேசு பக்கமாய் திருப்பி வைக்க இந்த ஒரு பெரிய சம்பவம், அதாவது சிலுவை மரணம் ஏற்பட்டது. அநேகர் சிலுவையில் மறைத்தார்கள், அநேகர் சிலுவையில் தொங்கப்பட்டாங்க. ஆனால் இயேசுவுடைய மரணம் நமக்கு ஒரு நம்பிக்கை தருகிறது. என்ன நம்பிக்கை? நம்முடைய பாவங்களுக்காக என் இயேசு சிலுவை சுமந்தார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், அவருடைய மரணத்தினால் நான் ஜீவன் பெற்றிருக்கிறேன், அவர் நமக்காய் சாபமானபடினால் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். இதற்கு நான் தகுதி அற்றவன், ஆனால் கர்த்தர் எனக்கு இதை கொடுத்திருக்கிறார். அதுதான் அவருடைய கிருபை. அல்லேலூயா. He is talking about his death. ஆனால் இதுவும் சீசர்கள் என்ன செய்யல தெரியுமா? புரிஞ்சிருக்காது. இதற்கு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மரணத்தையும் சிலுவையை பற்றி தான் பேசுவார். அதில் முக்கியமாக சில விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 34, 35 மற்றும் 46 வசனத்தை வாசிப்போம். ஜனங்கள் அவரை நோக்கி, கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியதென்று எப்படி சொல்லுகிறீர்? இந்த மனுஷகுமாரன் யார் என்றார்கள். அப்போ இயேசு என்ன சொல்லுகிறார்? இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். ஒளி உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் இருள் அகப்படாம நடந்துக்கோங்க. இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். இருளில் நடக்கிறவன் எங்க போறான்னு தெரியாது. ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியின் இடத்தில் விசுவாசமாய் இருங்கள். அது பதிலா விசுவாசமாய் இருங்க. Wherever you see believe, that is the theme of the book of John. ஒளியை பற்றி பேசுகிறார். ஒளி, இருள். God is talking about the light and darkness. Now he is comparing himself to the light. When you read 46th verse, 46 வசனத்தை வாசிக்கும் பொழுது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். நான் உலகத்தில் என்னவா வந்தேன்? God Jesus Christ came into this world as the light. இயேசு கிறிஸ்து இங்க அவர் சொல்லும்போது சொல்ல, நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். I have come as a light to the world. Now let me tell you, இந்த ஒளி நம்மை 4 விஷயத்திலிருந்து காப்பாற்றுகிறது. Now this light gives us deliverance from 4 different darkness. When you believe that Jesus is the light, இயேசுவே மெய்யான ஒளி என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது 4 வித்தியாசமான இருளான அனுபவங்களிலிருந்து தேவன் உங்களுக்கு விடுதலை தருகிறார். நம்பர் 1,
யோவான் 3ஆம் அதிகாரம் சில வசனங்களை வாசிக்க போகிறோம். யோவான் 3வது அதிகாரத்தின் 19 மற்றும் 20, 21. யோவான் 3, 19, 20 மற்றும் 21. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும், ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருந்தபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது. ஓகே, தொடர்ந்து வாசிங்க. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். அப்ப நம்பர் 1, ஆண்டவர் ஒளி என்று நான் நம்பும் பொழுது முதலாவது இருளான உலகத்தில் இருந்து தேவன் என்னை விடுவிக்கிறார். இந்த உலகம் இருளான உலகமாக இப்போ நடந்து கொண்டிருக்கிறது, நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. World is a dark world right now. It is a dark world. The world is filled with darkness. But when I believe that Jesus Christ is the light of the world, I am rescued and saved from the dark world or the darkness of the world. இருளான உலகத்திலிருந்து தேவன் என்னை விடுவிக்கிறார். எப்போ? அவர் விசுவாசிக்கும் பொழுது. When you believe that Jesus is the light, you are rescued and delivered and saved from the dark world, darkness of the world. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பகுதியில், கொரிந்து பட்டணத்திற்கு எழுதுகிற முதல் நிருபம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 Corinthians chapter 4 and verse 5. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி, இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். இங்க இரண்டாவது, he will bring to light the hidden things of darkness in your heart. அப்போ ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? இயேசுவை நாம் வெளிச்சம், உண்மையான ஒளி, மெய்யான ஒளி என்று நாம் நம்பும் பொழுது இருளான இருதயத்தில் இருந்து தேவன் நம்மை விடுவிப்பார். நம்முடைய இருதயம் இருள் அடைந்து விட்டது. வேதம் சொல்கிறது போல ஒரு இடத்துல வாசிக்கிறோம், உங்கள் இருதயம் இருள் அடைந்து விட்டது. தேவென்று அறிந்தும் தேவனை என்ன செய்ய மாட்டீங்க? மகிமை செலுத்துவதில்லை, கனப்படுத்துவது இல்லை. Why? The heart is darkened. இருதயம் இருள் அடைந்திருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய இருதயம் இருள் அடைந்திருக்கிறது. ரோமர் 1:21 நீங்கள் வாசிச்சுன்னு உங்களுக்கு தெரியும், வாசிக்க வேண்டாம். Now your hearts is filled with darkness. நாம் எதை நம்புகிறோம், எதை கேட்கிறோம், எதை விசுவாசிக்கிறோம்? இந்த உலகத்துக்குரியவை விசுவாசிக்கும் பொழுது இந்த உலகம் இருளாக இருக்குது. அப்போ இந்த இருளில் இருக்கிற இந்த உலகத்துக்குரிய காரியத்தை நான் விசுவாசிக்கும் பொழுது என் இருதயமும் இருளாய் மாறுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இயேசுவை மேயான ஒளி என்று நீங்கள் நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது இருளான இருதயமானது உங்களை விட்டு அகன்று வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் மாறுகிறீர்கள். You are saved from the darkness of your hearts. இருளான இருதயத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குறார். இருளான இருதயத்தை தேவன் விடுவிக்கிறார். அடுத்தபடியார் எபேசு பட்டணத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தார். When we read Ephesians chapter 5 and verse 8 through 11. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, ஆண்டவர் உண்மையான வெளிச்சம் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது அந்தகாரமான கிரியை, அதாவது இருளான கிரியையிலிருந்து கர்த்தர் என்னை விடுவிக்கிறார். From the dark deeds God is delivering me. Let me tell you from the beginning, when I believe that Jesus is the light of the world, I am delivered and rescued from the dark world, from the dark hearts, minds, and from the dark hearts and from the dark deeds.
இருளான உலகத்திலிருந்தும், இருளான இருதயத்திலிருந்தும், இருளான கிரியிலிருந்தும் தேவன் நம்மளை விடுவிக்கிறார். எப்பொழுது விடுவிக்கிறார்? அவர் உண்மையான ஒளி, மெய்யான ஒளி என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது அவர் நம்மளை விடுவிக்கிறார். கடைசியாக 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், 2 Corinthians chapter 4 verse 3 to 6, 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளா இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளா இருக்கும். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும், எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரன் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றும் பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். நம் 4வது காரியம், இருளான மனம், from the dark minds, இருளான சிந்தை. இந்த பிரபஞ்சத்தினுடைய கடவுள்கள் எல்லாம் உங்களுடைய இரு சிந்தைகளை, மனதை அவர்கள் இருளாக்கி விட்டார்கள். Your mind, an empty mind is devil's workshop. வெறுமையான சிந்தை அல்லது மனம் பிசாசுக்கு அது செயல்படக்கூடிய ஒரு ஸ்தலம். Now how is your mind? நம்முடைய சிந்தை, நம்முடைய மனது இருள் அடைந்திருந்தால் கர்த்தர் சொல்கிறார், இருளான மனதை என் தேவன் விடுவிக்க வல்லமை உள்ளவர். அவருடைய ஒளி என்னை விடுவிக்கிற 4வது காரியம், இருளான சிந்தையுடைய மனது தேவன் விடுதலை ஆக்குகிறார். God is rescuing you or delivering you from the darkness in your minds. Dark minds. இருளான உலகத்திலிருந்து இயேசுவின் ஒளி என்னை விடுதலை செய்யும். இருளான இருதயத்திலிருந்து இயேசுடைய ஒளி என்னை விடுதலை செய்யும். இருளான ஹல்லேலூயா இருளான கிரியையிலிருந்து இயேசுடைய ஒளி என்னை விடுதலை செய்யும். இருளான மனதிலிருந்து இயேசுடைய ஒளி என்னை விடுதலை செய்யும். அந்த ஒளி இயேசு கிறிஸ்து தான் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது நீங்களும் நானும் கூட விடுதலை ஆக்கப்படுகிறோம். இதுவே உண்மை. ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் ஒளியை பற்றி பேசினார் ஆண்டவர். ஒளியை பற்றி பேசுகிறார். பிதாவனை அனுப்பினார், நித்திய ஜீவனை பற்றி பேசுகிறார், ஒளியை பற்றி பேசுகிறார், அவர் கொடுத்த அதிகாரத்தை பற்றி பேசுகிறார் என்றெல்லாம் பேசி பிரசங்கத்தோடே கூட இந்த அதிகாரம் நிறைவு செய்கிறது. ஆனால் இந்த அதிகாரம் நிறைவு செய்தாலும் தொடர்ந்து அடுத்த அதிகாரம் அது கண்டினியூவேஷன் தான். ஆனால் அடுத்த அதிகாரத்தை நம்ம அடுத்த வாரம் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். இதில் செய்து ஜெபம் பண்ணலாம். என்றே இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். 12ஆம் அதிகாரத்தை கொஞ்ச நேரம் தியானிக்க தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இருளில் நடக்காதபடிக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க கர்த்தர் கிருபை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஆராதனை முறைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, அவர்கள் செய்த ஆண்டவரே ஹல்லேலூயா அந்த செயலை, ஜனங்கள் செய்த செயலை இந்த நாளில் ஓசனா ஓசனா என்று பாடினவர்கள் தான் ஒரு வாரம் கழித்துவிட்டு இவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லி பாடினார்கள். அப்படி என்று நாங்கள் இராதபடிக்கு நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் இயேசுதான் மெய்யான ஒளி என்று நம்பி வாழ எங்களை முழுமையாய் தாழ்த்துகிறோம். இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நல்ல தகப்பனே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.